வெல்கம் டு சிங்கிள் தமிழ். நான் 2 days பேக் ஒரு சிபிஎஸ்சி 5 days கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். என்ன பண்ணணும், ஸ்டடி பிளான் எல்லாமே போட்டே இருந்தேன். அதில் கேட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ்லாம் வேணும்ன்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க கேட்டே இருந்தேன். அது பார்க்கும்போது நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த கன்வர்ஷன்ஸ் மெக்கானிசம் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வீடியோ போடுனா கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு 6 questions கொண்டு வந்திருக்கேன். டோட்டலாக லைக் இந்த மாதிரி லைக் மெக்கானிசம் 2 மெக்கானிசம், கன்வர்ஷன்ஸ் 2 கன்வர்ஷன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் 2 கொஸ்டின். லைக் ஐடென்டிஃபிகேஷன்னா லைக் கண்டிப்பாக 5 மார்க் 3 மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை 5 மார்க் வந்துட்டு 3 மார்க் + 2 மார்க்காக பிரிச்சு, இல்லை 4 மார்க் + 1 மார்க்காக பிரிச்சு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம்ஸும் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் மெக்கானிசம். கொஞ்சம் கஷ்டமான மெக்கானிசம்லாம் 5 மார்க்ஸோட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கிளியர் கட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. அதான் கொஸ்டின் சால்விங். நான் ஒரு 6 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லைக் அதான் சொன்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. லைக் இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்துட்டு 2,4-DNP டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. ரெடியூசர் ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட் கேன்சர் ரியாக்ஷன் நடக்கும். ஆன் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் 1,2 பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்ட்டு அவங்க ஒரு பேராவா கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டா என்ன நடக்குது, என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு கிளியரா எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? கொஸ்டின்ல அவங்க ஒரு பேராவா கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஆர்கானிக் அந்த காம்பவுண்டோட லைக் எல்லாமே கொடுத்துருவாங்க. C9H10O அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கெஸ் பண்றது, முதல்ல நம்ம கெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். லைக் என்ன ஆர்கானிக் காம்பவுண்டு, லைக் அது அரோமேட்டிக் காம்பவுண்டா நான் அரோமேட்டிக் காம்பவுண்டா, லைக் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, லைக் நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணோன்னே லைக் எதுவும் பென்சினா மாறிடாது. ஸோ பென்சினா இருக்கும் போது லைக் சைடில் தான் லைக் அந்த மாதிரி பென்சின் டைகார்பாக்ஸ் ஆசிடாக மாறும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது ஒரு பென்சின் காம்பவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு இப்போ என்ன இருக்கு, C6H6 உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் 3 C இருக்கு. லைக் உங்களுக்கு C6H6 முடிஞ்சது. இன்னும் உங்களுக்கு C3 இருக்கு, H4 இருக்கு, ஒரு O இருக்கு. கரெக்டா? இன்னும் லைக் C3 இருக்கு, H4 இருக்கு, O இருக்கு. மீதி ஃபுல்லா பென்சீன் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் லைக் இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் 2,4-DNP. அந்த 2,4-DNP பார்க்கும்போது ஆல்டிகைட்ஸ்க்கும் பாசிட்டிவ் டெஸ்ட், கீட்டோன்ஸ்க்கும் பாசிட்டிவ். லைக் இந்த மாதிரி ஒரு ஆல்டிகைட் இல்லை கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு 2,4-DNP டெஸ்ட் பாசிட்டிவா கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு லைக் அவங்க வந்துட்டு இன்னொன்று லைக் இதை வச்சுப்போம். லைக் நமக்கு இப்போ தெரியாது, ஏன்னா 2 இருக்கு, ஆல்டிஹைடா கீட்டோன் நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரெடியூசர் ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடியூசர் ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட் ஒன்னே தான், தட் இஸ் ஆல்டிஹைட். நல்லா புரிஞ்சுக்க, தட் இஸ் ஆல்டிஹைட். ஏன்னா ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் பண்ணது ஆல்டிஹைட், ரெடியூஸ் பண்ணல அப்படி பார்க்கும்போது இட்ஸ் கீட்டோன். ஸோ ரெடியூஸ் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்டிஹைட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு CHO போட்டுருவோம். புரியுதா? ஸோ ஒரு CHO குரூப்பை போட்டோம். கரெக்டா? லைக் இன்னும் ஒரு CHO போனதுக்கு அப்புறம் நமக்கு C2H3 C2H3 அது மட்டும் தான் இருக்கு. இந்த C2H3 பார்க்கும்போது லைக் இங்க இருக்க Hக்கு பதிலாக நம்ம வந்துட்டு CH1 போட்டோம். அதனால அது ஒண்ணு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இங்க இருக்க Hக்கு பதிலாக நம்ம இங்க இருக்கு. ஸோ அது C2H5 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைக் எப்பவுமே நான் C6H6ன்னு சொன்னேன், ஏன்னா இங்க Hக்கு பதிலாக இங்க ஆல்டிகைட் இருக்கு. இந்த Hக்கு பதிலாக நம்ம இங்க C2H5 மீதி இருக்கிறது நம்ம போட்டோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஆர்கானிக் காம்பவுண்ட். சிம்பிளா முடிச்சிட்டோம். கிளியர் கட்டா புரிஞ்சுக்கோங்க. லைக் நம்ம டக்குன்னு முடிச்சுன்னு நினைக்கலாம். நீங்க வந்துட்டு கிராஸ் செக் கூட பண்ணலாம். எப்படி கிராஸ் செக் பண்றதுன்னா, கேன்சர் ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது. கேன்சர் ரியாக்ஷன் என்ன, ஆல்பா ஹைட்ரோஜன் இல்லாதது ஆல்டிகைட் குரூப் அது இருந்தா அது வந்துட்டு கேன்சர் ரியாக்ஷன் நடக்கும். அதுமாதிரி ஆல்டால்னா என்ன, ஆல்பா ஹைட்ரோஜன் இருந்துகிட்டு அது ஆல்டிகைட் இல்லை கீட்டோனா இருந்தா அது வந்துட்டு ஆல்டால் கண்டிஷன் நடக்கும். இது கேன்சரை கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு ஆல்பா ஹைட்ரோஜன்ஸ் இருக்கா பாருங்க, ஆல்பா ஹைட்ரோஜன்ஸ் இல்ல. C++O இங்க H அது மட்டும் தான் இருக்கு, ஆல்டிகைட் குரூப் தான். ஆல்பா ஹைட்ரோஜன்ஸ் இங்கேயும் கிடையவே கிடையாது. ஸோ கேன்சர் ரியாக்ஷன் நடக்கும். கிராஸ் செக் பண்ணிட்டோம். ரெடியூசர் ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட். இப்போ நீங்க வந்துட்டு ஆன் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட் 1,2. லைக் எதுக்கு நான் இங்க பக்கத்துல போட்டிருக்கேன், பிகாஸ் இட்ஸ் 1,2 பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நீங்க ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பென்சீன் 1,2 பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைச்சிடும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு C2H5 வந்துட்டு நீங்க இங்கே போடலாம், இங்கே போடலாம், அவங்க வந்து 1,2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கிராஸ் செக் பண்ணும் போது லைக் இங்க 1 2 3 4 5 6 C 7 8 9 9 C வந்துச்சா? இப்போ 1 2 3 4 4 H பிளஸ் 5 H 9 இங்க ஒன்று 10. ஸோ C9H10 அதுமா ஒரு O. ஸோ இதுதான் காம்பவுண்ட். புரிஞ்சுதான்?
இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர் கட்டா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன். முதல்ல நம்ம பென்சின் இருந்து ஆரம்பிச்சோம், பென்சின் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா 2,4-DNP, அதுக்கப்புறமா ரெடியூஸ் ஸ்டோலன்ஸ் ரியேஜென்ட், அதுக்கப்புறமா கேன்சர் ரியாக்ஷன், அதுக்கப்புறமா ஆக்சிடேஷன் நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டோம். கிளியர் கட்டா புரிஞ்சிச்சு. இதுதான் இந்த மாதிரி தான் லைக் ஒரு நீங்க இந்த ஒரு பேராகிராஃபை இப்படி எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல. அதான் சொன்னேன், ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சிபிஎஸ்சி. பார்க்கும்போது லைக் நீங்க கிளியர் கட்டா எதெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க எழுதி வச்சிருங்க பேப்பர்ல. கொஸ்டின் போட்டு லைக் இந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், லைக் எவ்வளோ பேஜ்னா கூட கிளியர் பண்ணிக்கோங்க. என்னென்ன மேட்டரே கிடையாது. ஆனால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியர் கட்டா இப்படி எழுதிட்டு நான் வந்து டேரக்டா உங்களுக்கு போட்டேன். ஒரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கணும். நான் எக்ஸ்பிளனேஷன் வாயில சொல்லிட்டேன், நீங்க எக்ஸ்பிளனேஷனோட கிளியர் கட்டா ஒன்னு எழுதுறீங்க பேப்பர்ல. ஃபுல் மார்க் தந்துடும். இதுதான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கன்வர்ஷன் ஆஃப் தி பென்சோயிக் ஆசிட் வித் டு பென்சால்டிஹைட். கிளியர் கட்டா புரிஞ்சிச்சு. லைக் பென்சோயிக் ஆசிட் நல்லா எழுதிக்கோங்க, C6H5COOH. கரெக்டா? இதுல இருந்து நம்ம பென்சால்டிஹைட் எழுது. பென்சால்டிஹைட் C6H5CHO. கரெக்டா? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் போட்டுருவோம். இங்க பென்சீன் இருக்கு, பென்சீன் இங்க COOH. ஸோ இங்க வந்துட்டு பென்சீன் போட்டு CHO. கரெக்டா? சரி, ஓகே. இதுல இருந்து நம்ம இதுக்கு மாத்தணும். இதுக்கு என்ன பண்றது? நீங்க முதல்ல இப்ப SOCl2 அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. கரெக்டா? SOCl2 இது நீங்க இது பிளஸ் SOCl2 போட்டீங்கன்னா இங்க இருக்கிற OH Cl குரூப்பா மாறிடும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி போட்டு C++OCl அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இதுல இருந்து நேம்டு ரியாக்ஷன் இருக்கு, PDBASO4. இதை போட்டீங்கன்னா கண்டிப்பா இது பிளஸ் இது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்டிஹைட் கிடைச்சிடும் டைரக்டா. லைக் ரெண்டே ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் SOCl2 போடுறீங்க, நெக்ஸ்ட் PDBASO4 போட்டீங்கன்னா உங்களுக்கு பென்சோயிக் ஆசிட் இருந்து பென்சால்டிஹைட் கிடைச்சிடும். இந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் லைக் நீங்க என்சிஆர்டில ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்ல பாப்பீங்க, நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல பாப்பீங்க. லைக் இதெல்லாம் நேம்டு ரியாக்ஷன், இதுல இருந்து நேம்டு ரியாக்ஷன் கிளியர் கட்டா இல்லாம கொடுத்துருப்பாங்க. அதுக்காக சொல்றேன், என்சிஆர்டி லைன் பை லைன் கரைச்சு குடிச்சிருந்தா மட்டும்தான். நிறைய பேர் சென்டம் வாங்கணும் நினைச்சிட்டே இருக்கீங்க. நான் 90+ ஸ்ட்ராட்டஜி கூட போட்டேன், என்சிஆர்டி பிளஸ் PYQs பிளஸ் சாம்பிள் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ஆல் இன் ஒன் போனா கூட ஓகே தான். என்சிஆர்டியை கரைச்சு குடிச்சிருந்தா மட்டும்தான் 70 வாங்க முடியும். அதுதான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க எல்லாமே என்சிஆர்டில இருக்கு, ஆனா நீங்க எங்க யூஸ் பண்ண தெரியாது. அதுக்காக தான் கொஸ்டின் போட சொல்றேன். அதுக்காக ஒரு ஐடியா கொடுக்கும்போது SOCl2 போடுறீங்க, உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் PDBASO4 போடுறீங்க, உங்களுக்கு இது கிடைக்குது. புரிஞ்சுதா? டைரக்டா பண்ணிட்டோம், டைரக்டா கன்வர்ஷன் முடியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மெக்கானிசம். நீங்க ஆல்கின்ல இருந்து ஆல்கஹாலுக்கு வித் ஆசிட் கேட்டலைஸ்ட் நீங்க மெக்கானிசம் மாத்தணும். எப்படி? ஒரு மெக்கானிசம் கொடுக்கணும். எப்படி அப்படி பார்க்கும்போது ஆசிட் கேட்டலைஸ்ட்னா என்ன? இங்க H+, ஆசிட்னால H+ ரிலீஸ் பண்றது. கரெக்டா? ஸோ H2O + H+, நீங்க H3O+. இதுதான் பேசிக்கான ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அது முடிச்சதுக்கு அப்புறமா இது ஆல்கின் இருக்கு. டால்கின்னா டபுள் பாண்ட். கரெக்டா? ஸோ டபுள் பாண்ட்ல உங்களுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த H3O+ இந்த டபுள் பாண்ட்ல போய் அட்டாக் ஆகும். அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனலா இது கிடைக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? இங்க H3O+ இங்க போயிட்டு H இங்க அட்டாக் ஆயிட்டு இங்க பிளஸ் வந்துடும். கரெக்டா? இப்படி இது இங்க ஆரோ போடுங்க. எல்லாமே என்சைடுல இருக்கு, நான் கிளியரா சொல்றேன். இது இப்படி வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா இங்க H அட்டாக் ஆயிட்டு இங்க C+ மாறிடும். டபுள் பாண்டு உடஞ்சு சிங்கிள் பாண்டா மாறிடும். நெக்ஸ்ட் நமக்கு H2O இருக்கு. H2Oல ஓல 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த லோன் பேர் போயிட்டு இந்த பிளஸ்ல போய் அட்டாக், ஏன்னா கார்போகேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். கரெக்டா? ஸோ அன்ஸ்டேபிள்னால டைரக்டா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க அட்டாக் ஆகிறதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த H2O+ மாறிடும். H2O+ இஸ் ஹைலி லீவிங் குரூப். கரெக்டா? லீவிங் குரூப் லீவ் ஆகுறதுக்கு இங்க டீப்ரோட்டனேஷன் நடக்கும். இந்த புரோட்டான் வெளியில போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பாசிட்டிவ் கார்போகேட்டையான் இங்க வந்துட்டு OH அப்படி மாறி இங்க H வந்துட்டு ஆல்கீனை நம்ம ஆல்கஹாலை டைரக்டா மாத்திடும். புரிஞ்சுதா? லைக் இந்த கிளியர் கட்டா மெக்கானிசம் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க இந்த மாதிரி போடணும். ஸ்டெப் 1 என்ன பேரு, ஸ்டெப் 2 பேரு, ஸ்டெப் 3 பேரு, என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, லோன் பேர் எங்க போகுது, இல்ல ஆரோஸ் கிளியர் கட்டா போட்டு எல்லாமே என்சிஆர்டி ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் சாப்டர்ல இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கனாலே கண்டிப்பா டைரக்டா போட்டு முடிச்சிருவீங்க. நான் ஜஸ்ட் டேட்டா சொல்லிருக்கேன் என்ன நடக்குது பிஹைண்ட் தி சீன்ஸ். அதுக்காக நீங்க வந்துட்டு படிச்சு நிறைய மெக்கானிசம் எழுதி பாருங்க. இது கூட நிறைய பேப்பர்ல கேட்டிருக்காங்க, அதுக்காக திரும்பி சொல்றேன். இதையும் படிங்க. புரியுதா? ஸோ ஆல்கேன் ஆல்கஹால் ஆசிட் கேட்டலைஸ்டோட
மெக்கானிசம் இதுதான். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அதான் திரும்பி நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த இதுல வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் மென்ஷன் பண்ணல, நம்ம டேரக்டா கண்டுபிடிச்சோம் பென்சின் வச்சு. சரி ஓகே, இதுக்கும் கொடுத்துட்டாங்க C8H8O. ஸோ ஓகே, அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா ஓகே பென்சின் போட்டுக்கோங்க. ஓகேவா, பென்சின் போட்டதுக்கு அப்புறமா இங்க 2,4-DNP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2,4-DNP திரும்ப என்ன சொன்னா ஆல்டிஹைட்ஸ் கிட்ட ரெண்டுமே கொடுக்கும். சரி ஓகே, வச்சுப்போம். அயோடோஃபார்ம் டெஸ்ட் டிக் போட்டிருக்கு. அயோடோஃபார்ம் டெஸ்ட் டிக்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தா அயோடோஃபார்ம் கொடுக்கும், ஆரல்ஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தா அயோடோஃபார்ம் கொடுக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மித்தலேட்டட் கீட்டோன்ஸ் இருந்தா அயோடோஃபார்ம் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் வச்சு மித்தல் குரூப் இருந்துச்சா அயோடோஃபார்ம் கொடுக்கும். ஸோ அவங்க 2,4-DNP இருக்குன்ட்டாங்க, அயோடோஃபார்மும் இருக்குன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டைரக்டா இந்த காம்பவுண்ட் தான் அப்படின்னு போட்டுடலாம். அப்ப சிம்பிளா தான் இருக்கு, டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ரெண்டே இருக்கு, அதுல இருந்து ஒண்ணு நம்ம இதை வச்சு எடுத்துட்டோம். ஸோ ஓகே, KMnO4 ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு COOH குரூப் கிடைக்குது. அதோட ஃபார்முலா வந்து C7H6O2. ஸோ ஓகே, நம்ம இது வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிடுவோம். எத்தனை C இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 C இருக்கா? அதுக்கப்புறமா 1 2 3 4 5 5 H பிளஸ் 3 H 8 H 8 H பிளஸ் ஒரு டைரக்டா காம்பவுண்ட முடிச்சிட்டோம். எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு நமக்கு போடுறதுக்கு? அட் 1 மினிட் கூட இல்ல, கம்மியா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இதை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு COH குரூப் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை போட்டு பென்சோயிக் ஆசிட், நத்திங் பட் பென்சோயிக் ஆசிட் தான். COOH எத்தனை இருக்கு? இங்க 6 C, இங்க 7 C. அதுக்கப்புறமா இங்க 5 H பிளஸ் 1 H 6 H. நெக்ஸ்ட் 2 O, டைரக்டா பென்சோயிக் ஆசிட். சிம்பிளா முடிச்சிட்டாங்க. எவ்வளவு செகண்ட்ஸ் ஆச்சு நம்ம போறது? நான் வந்து டேரக்டா ஸ்டெப் எல்லாம் போடுறேன், நீங்க ஒரு ஸ்டெப்பா முதல்ல நீட்டா இப்படி எழுதுறீங்க. எழுதுனதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா கிளியர் கட்டா இதுக்கு இது நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, ஒரு ஸ்டெப்பா நீங்க எழுதுங்க. அவ்வளோ டைம் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்கேன். 1.5 hours பேப்பரை முடிச்சுன்னு கூட சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன், 3 hours இருக்கு. ஒன்னொன்னும் எழுதி கிளியர் கட்டா பென்சில், லைக் ஒரு டயக்ராம் வரீங்களா, பென்சில்ல வரீங்க, பென்ல வராங்க. அதுக்கப்புறமா பாக்ஸை போட்டு இதுதான் ரியாக்ஷன், இதுதான் நடக்குது, லைக் ஒன்னொன்னு கிளியர் கட்டா போட்டிங்கனாலே ஃபுல் மார்க் தந்துடுவாங்க. எவ்வளவு மிஸ் ஆச்சு நமக்கு? லைக் இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1 மினிட் கூட இல்ல, அதுக்கு சப்பையா போட்டோம். எவ்வளோ 2 ஸ்டெப் தான், டேட்டா நம்ம கெஸ் பண்ணிட்டோம் ஃபார்முலா வச்சு. புரியுதா? சரி ஓகே, அதான் லாஸ்ட் ஈத்தர் மெக்கானிசம். அதான் சொன்னல, 2 ஆல்கஹால் போட்டா நமக்கு ஒரு ஈத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இது ஒரு ஆல்கஹால் இருக்கு, H2SO4 நீங்க ஈட்டிங் பண்றீங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு H2SO4 ஆசிட் H+ ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா CH3 CH2 OH, இங்க H+ அட்டாக் ஆகும். ஏன்னா ஓல லோன் பேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஒரு H அட்டாக் ஆயிட்டு ஓல பிளஸ் வந்துடும். கரெக்டா? ஓல பிளஸ் வந்ததுக்கு அப்புறமா CH3 CH2 O, இங்க H, இங்க H, இங்க பிளஸ் இருக்கா? ஸோ இன்னொரு காம்பவுண்ட் என்ன இருக்கு? அதே ஆல்கஹால் CH3 CH2 OH. கரெக்டா? ஸோ இது வந்துட்டு இங்க அட்டாக் ஆகும். இந்த H2O பிளஸ் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையஸ்ட் லீவிங் குரூப், டக்கு லீவ் ஆயிடும். ஸோ டோட்டலா இந்த காம்பவுண்ட் லீவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஓல இருக்க லோன் பேர் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த C+ஓட அட்டாக் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 O CH2 CH3 நத்திங் பட் டை இத்தல் ஈத்தர். சிம்பிளா முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா எவ்வளவு மிஸ் ஆச்சு நமக்கு மெக்கானிசம்? நான் வந்து டக்குன்னு போட்டேன். பிளஸ் இங்க ஒரு H2O, அதான் லீவிங் குரூப் H2O போட்டுருணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, இது நமக்கு டைரக்டான வென்ங்கிற காம்பவுண்ட், இது வந்துட்டு லீவிங் குரூப். சரி ஓகே, நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா நீங்க அவ்வளவு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுக்கணும். கரெக்டா? நான் டேரக்டா உங்களுக்கு வாயில சொல்லிட்டே போட்டே இருக்கேன். ஸோ CH3 CH2 O CH2 CH3 டைத்தல் ஈதர் டேரக்டா முடிச்சு. நான் பாத்தீங்களா, நான் கிளியர் கட்டா உங்களுக்கு கன்வர்ஷன் எப்படி நடக்குது, என்ன பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி உங்களுக்கு புரியுறது எல்லாமே கிளியர் கட்டா சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்துட்டு லைக் இன்ஆர்கானிக் பிசிக்கலுக்கு லைக் டைம் இருந்தால் அதுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் ரிப்ளை தான் பண்ணாம இருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் டைம் இருந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளியர் கட்டா புரிஞ்சு படிங்க, யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அவ்வளோ சிம்பிளா தான் இருக்கு. டோலன்ஸ் ஏஜென்ட், அயோடோஃபார்ம் டெஸ்ட், ஆல்டிஹைட், 2,4-DNP, கீட்டோன்ஸ், கார்போஹைட்ரேட், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், சிம்பிளா தான் இருக்கு. பாத்தீங்களா?
டக்குன்னு முடிச்சிடலாம். பயப்படாதீங்க, கெமிஸ்ட்ரியை பார்த்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே. ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.